அப்போ செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகள் பேரை மாற்றுறது எந்த அளவுக்கு பாதிக்கும்? பெரிய பாதிப்பு, இது பெரிய பாதக செயல். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இது மகாத்மா காந்தி படுகொலைக்கு ஈடான படுகொலை. 2வது முறை காந்தி அவர்களை கொண்டு இருக்காங்க. இது பழைய திட்டம், நாங்க அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல. நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல 4-5 விஷயத்தை சொல்றேன். நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல நாடு முழுவதும் வேலை நடக்கும். இப்ப அப்படி இல்லை. மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க. அந்த இடத்துலதான் வேலை நடக்கும். 1. 2வது, நாங்க அறிவித்த திட்டத்துல வேலை கேட்டு வேலை கொடுக்கணும். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காட்டி வேலையின்மை அலவன்ஸ் உண்டு. இப்ப அப்படி இல்லை. வேலை கொடுத்தா தான் நீங்க வேலை கேட்க முடியும். நாங்க அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன். வேலை கேட்டா கொடுக்கணும். இவங்களது சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். வேலை கொடுக்காட்டி, அந்த பகுதியை அறிவிக்காட்டி, வேலை கொடுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பட்டின் தான் இருக்கணும். 2. 3வது, நாங்க அறிவித்த திட்டத்துல மத்திய அரசு முழு சம்பளத்துக்கு பொறுப்பு. பொருள்கள்ல 90% மத்திய அரசுடைய பொறுப்பு, 10% தான் மாநில அரசுடைய பொறுப்பு. இப்ப அப்படி இல்லை. மொத்த செலவுல 60% தான் மத்திய அரசுடைய பொறுப்பு, 40% மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு, வருவாய் தட்டுப்பாடு, கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க. 40% மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும்? என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாநிலம் பூர்வதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாசத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால இது நாங்க அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்க அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்ப யாரு கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது.